ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டையை போட்டு தாங்க குழம்பு வைக்க போகிறோம். குழம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். காய் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கும் பார்த்து தான் இந்த கட்டை இருந்துச்சு. இந்த கட்டையை போட்டு குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணேன். பார்த்தேன் எல்லாருக்கும் போதுமா அந்த கட்டை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதோட கொஞ்சம் தட்டைப்பயிறு சேர்த்து இந்த கட்டையும் நச்சு போட்டு குழம்பு வச்சிடலான்னு நினச்சேன். பயப்படாதீங்க, இது கட்டை இல்லை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது மாசி கருவாடு. இந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இந்த கருவாடு இப்படி தான் இருக்கும். இதில் முள்ளெல்லாம் இருக்காது, வால் பகுதி தலைப்பகுதி அப்படிலாம் இருக்காது. இது பேசிக்காக இது கட்டமாக தான் இருக்கும். இந்த கருவாடை வச்சு சூப்பராக தட்டைப்பயிறு, இந்த மாசி கருவாடு எல்லாம் தட்டி போட்டு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. இதோட ரெசிபி நம்ம